மதுரையில் போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். அந்த காட்சிகளை முதலில் பார்த்து விடுவோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜான் கிறிஸ்டபர். ஜான், தூய்மை பணியாளர்களுடைய கோரிக்கைகள் என்னென்ன, அங்கு நடந்த காட்சிகளை விளக்குங்கள். மதுரையில் தூய்மை பணியாளர்கள் மாநகராட்சியில் தர்ணா போராட்டத்தை இன்று காலை முதல் ஈடுபட்டு வந்தனர். குறிப்பாக சென்னையில் காவல்துறையினரால் தூய்மை பணியாளர்கள் தாக்கப்பட்ட விவகாரம் போன்றவற்றை முன்னெடுத்தும் அரசாணை 152, 131 ரத்து செய்ய வேண்டும், அதே போல அவர்லாண்ட் ஒப்பந்த நிறுவனத்தை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மதுரை மாநகராட்சி வளாகத்தில் இன்று காலை முதல் அவர்கள் தொடர் போராட்டத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். குறிப்பாக இந்த போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் பங்கேற்று அதே வளாகத்தில் முற்றுகையிட்டு அங்கேயே சமைத்து சாப்பிட்டு அங்கேயே இருந்து அரசுக்கு எதிராகவும் மாநகராட்சி நிர்வாகத்துக்கு எதிராகவும் கோஷங்களை எழுப்பி வந்தனர். இந்நிலையில் காவல்துறையினர் பல கட்ட பேச்சுவார்த்தைகளை அவர்களுடன் நடத்தி வந்தனர். தொடர்ந்து மாநகராட்சி ஆணையர் உடனும் மேலே அவர்களை அழைத்து சென்று அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்ற நிலையில் பேச்சுவார்த்தை தோல்வியில் அடைந்ததை முன்னிட்டு அவர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் தான் ஈடுபடுவோம், இங்கேதான் இருப்போம் என்று கூறினர். இரவு நேரத்தில் அனுமதியின்றி போராட்டம் நடத்தக்கூடாது என காவல்துறையினர் அவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்து அவர்களை போராட்டத்தை கைவிடுமாறு அறிவுறுத்திய நிலையில் அவர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் தற்போது அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட 70க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் கூண்டோடு அப்புறப்படுத்தப்பட்டும் வருகின்றனர். அந்த காட்சியை தான் தற்போது நாம் பார்த்து வருகிறோம். குறிப்பாக போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்களை காவல்துறையினர் சரமாரியாக இழுத்து காவல்துறை வாகனத்தில் ஏற்றி செல்லும் காட்சியை தான் நாம் பார்த்து வருகிறோம். தற்போது அவர்கள் மதுரை மாநகராட்சி வளாகத்தில் இருந்து மதுரை 3 மாவட்ட பகுதியில் உள்ள தனியார் மண்டபம் ஒன்றிற்கு அழைத்து செல்லப்பட உள்ளனர். அங்கு அவர்கள் தங்க வைக்கப்பட்டு நாளை காலை அவர்கள் விடுவிக்கப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னையில் நடந்த சம்பவத்தை போல தற்போது மதுரையிலும் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதை காவல்துறையினர் இரவோடு அப்புறப்படுத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ஜான். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.